அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விவசாய மகனின் அன்பான வணக்கங்கள். குருவை நெல் 36 நட்டிருந்தோம். வயலை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னா, நம்ம வயலை அறுக்கும்போது நம்ம என்ன முதல்ல பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நெல் நல்லா விளையல, நெல் கம்மியாக விளைஞ்சிருக்குமா, காரணம் ஒரு சில காரணம் நம்மளே இது பண்ணணும். இப்போ நம்ம வயலை அறுக்கும்போது சல்லடையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த நெல், இந்த குருவை நெல், அந்த தண்ணி நம்ம சரிவர பாய்ச்சாமல் விட்ருப்போம். அதனால் என்ன பண்ணுவோம், நெல் கூட சில வெயிட் இல்லாத நெல்லெல்லாம் கீழே விழுவும். இது எதுக்கு நம்ம பார்க்கணும்னா, சல்லாடை சரியில்லைன்னா நிறைய நெல் கீழே போயிடும். அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம சல்லாடை சரியில்லை அப்படின்னு வண்டிக்காரங்கள்ட்ட சொன்னோம்னா, அவங்க வண்டி சல்லாடையை க்ளீன் பண்ணி திருப்பி மாட்டுவாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம். அதனால் நம்ம அவங்களுக்கு தெரியாது. அவங்க வண்டியை விட்டு அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க மேலே இருந்துக்கிட்டு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சல்லாடையை நல்லா செக் பண்ணணும். சல்லாடையில் நெல் கொட்டுதா என்னென்னு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் சல்லாடை அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கறிக்காக இருக்குது. கறிக்காய் நம்ம சரிவர தண்ணி பாய்ச்சாதனால அந்த மேடான பகுதி, தண்ணி நிற்காத பகுதியெல்லாம் கறிக்காய் நிறையா சேர்ந்துருக்குங்க. பாருங்களேன், கறிக்காய் தான் 1, 2 இருக்குது தவிர நெல்லெல்லாம் எந்த நெல்லுமே கீழே கொட்டல. அப்போ சல்லாடை நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். பாருங்களேன், நெல்லெல்லாம் கொட்டல, நல்லாயிருக்கு. நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு இது கிடைக்கும். ஏன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு நம்ம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. நம்ம சல்லாடை சரியில்லை, நெல் கொட்டுதுங்க அப்படின்னோம்னா அவங்க அதை க்ளீன் பண்ணி மாட்டுவாங்க. அதே மாதிரி பின்னாடி இப்போ நெல் இருக்கும்போது வண்டிக்கு பின்னாடி போகிறோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ரொம்பலாம் பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா அவங்க பின்னாடி திருப்பும்போது ஏதாச்சும் ஒன்று ஆயிரும். ஏன்னா நிறையா வகுத்து ஆயிருக்கு. அதனால் சொல்கிறேன், வண்டி பக்கத்தில் போனீங்கன்னா கேர்ஃபுல்லாக போகணும். ஆனால் அந்த சல்லாடையை செக் பண்ணணும். அப்புறம் அந்த திருப்புற இடம், அந்த அவங்களால அறுக்க முடியாத இடத்துல நம்ம கற்கரை வச்சு நம்ம தான் அறுத்து விட்டுக்கணும், வேறு வழி இல்லை. நெல் நிறையா, அதாவது நெல் சேதமாகும். ஆனால் ரொம்ப சேதமாகாம நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த வண்டி அறுத்துக்கிட்டே போகுதுன்னா பின்னாடி ரொம்ப ஒட்டியெல்லாம் போகவே கூடாது. நம்ம போகிறோம்னா பின்னாடி போகிறோமா அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம். ஏன்னா அவன் ரிவல்ஸ் வந்தானா நம்மளுக்கு தெரியாது. அவங்க பாட்டு வந்து இது பண்ணிவிட்டு அறுத்துக்கிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா வச்சுங்களேன், முக்கியமானது வந்து அவங்க வந்து அறுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வயலுக்கு நேராக கரண்ட்டு கம்பி போகுது. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களேன். அந்த கரண்ட்டு கம்பி நான் என்ன பண்ணேன், ஈபியில் சொல்லி அதெல்லாம் அந்த லைனை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வண்டியவே விட்டேன். காரணம், நம்ம சேஃப்டிக்காக இல்லை, வண்டியை இருக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு முதலீடு போட்டவங்க தான். அதனால் அவங்க சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் நம்ம எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதை நிப்பாட்டி அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது. அதனால் கரண்ட்டை நிப்பாட்டிட்டு தான் நான் அறுத்தேன். அது விவசாயத்துக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இது மாதிரி உரசும், எங்களால் வண்டி இதாகும், வண்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஏதாச்சும், அவங்க பாதுகாப்பாக தான் பார்ப்பாங்க. அதனால் ஈபியில் வந்து எங்களுக்கு நிப்பாட்டி கொடுத்தாங்க. அதை அவங்க அறுத்ததுக்கப்புறம் போட்டுக்கிட்டான். என்ன தான் நம்ம வயலில் விளையில நெல் விளைஞ்சாலும் விளையாட்டியும் நம்ம வயலை அறுக்கும்போது இருக்க சந்தோஷம், அது உண்மையான விவசாயிங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வயலை அறுக்குது, நெல் அறுக்கிறோம், நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வருது, அதான் நல்லா விளையல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அறுக்கும்போது வர சந்தோஷம் யாருக்கும் மிகையாகாது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க, நான் படித்தவன், நான் எம்காம் வரைக்கும் படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஈடுபாடு எல்லாமே விவசாயம். அது வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. நிறைய ஃபெயிலியர்னால் நான் இப்போ வந்து செலவு பண்ண காசெல்லாம் எடுக்கவே முடியாது. உண்மையாக சொல்லணும்னா விவசாயங்கிறது செலவு பண்ண காசை எடுக்க முடியாது. ஆனால் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு ஆசை. காலையில் எழுந்திரிச்சு வயலை பார்க்கணும், ஆடு மாட்டை பார்க்கணும், வயலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதில் காசு வருது வரல அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை. கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் படித்தவன் தான். ஆனால் படித்ததோட விவசாயத்தில் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கும். காலையில் எழுந்திரிச்சேன்னா வயலுக்கு போவேன், வயலை பார்ப்பேன். எனக்கு நான் சும்மா இருக்க நேரத்தில் எப்போவுமே வயல்லே தான் இருப்பேன். வேலைக்கு போகிறேன்னா நைட்டு 10 மணிக்கு கூட போய் மோட்டரை போட்டுவிட்டு தண்ணி பாய்ச்சுவேன். தண்ணி பாயுதா பாயலையா என்னென்னு பார்த்துட்டு அதெல்லாம் மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்சுவேன். எல்லாம் என்ன படிச்சுட்டு நான் அந்த ஒரு வேலையை பார்க்குறேன்ட்டு எனக்கு எல்லாமே ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. அது எனக்கு பிரச்சனையே கிடையாது.
நம்மளுக்கு தேவை விவசாயம் அவ்வளோதான். விவசாயம் பண்ணுறோமா? இப்போ என்ன ஒரு விவசாயத்தில் லாபத்துக்காக வந்தோம்னா விவசாயம் பண்ண முடியாது. லாபத்துக்காக விவசாயம் பண்ணோம்னா யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க. விவசாயத்தை பிடிச்சி பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ போன சம்பா அறுத்து குருவை போட்டு திருப்பி நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 15,000 உழவு கூலியெல்லாம் சேர்த்து அது கூட வரும். 15,000த்துக்கு மேலே விதை வாங்கி செலவு பண்ணி, அதாவது ஊண்டினேன் தட்டக்காய், வெண்டிக்காய், அப்புறம் வந்து இந்த பக்கத்து இது சொரக்காய். சொரக்காய் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அதை வரப்பு கட்டி போட்டதுனால வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம இந்த தட்டக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை 3 நாள் தொடர்ந்து பெஞ்சதுனால விதையெல்லாம் அழுகி போச்சு. இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீ அந்த சம்பா குருவா அறுத்தி அதோட போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு திட்டினாங்க. இருந்தாலும் அந்த அந்த விவசாயம் பண்ணுறவன்ட இது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. விவசாயம், விவசாயம், விவசாயம். அதான் நம்மளுக்கு முழு மூச்சாக என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.